அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வை புரட்டி போடக்கூடிய புரட்டாசி மாதம் எப்படி அமைய போகிறது? புரட்டாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் என்ன? இதன் காரணமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்க போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரை ஜென்ம ராசியில் சூரியன் வலம் பெற போகிறாருங்க. சூரியன் பொதுவாக ஜென்மராசிக்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகுவதால் இந்த புரட்டாசி மாதம் பல வகையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ஜென்மராசியில் சூரியனும் சந்திரனும் இணைந்து மகாலய அமாவாசையானது அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது ஏராளமான நன்மைகளை தங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான யோகமும் உருவாகும். சந்திரன் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் சந்திரன் வலம் பெற போகிறார். ஆனால் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில் வரவேற்பு என்றாலும் கூட சில நேரங்களில் அதீத சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் உஷ்ண கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் உஷ்ண கிரகமாக இருப்பதால் தங்களுடைய வாழ்வில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை இந்த புரட்டாசி மாதத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழலும் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் பருவநிலை மாற்றம் போன்ற நிகழ்வுகளின் காரணமாக உணவு பழக்க வழக்கங்களில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் செரிமான கோளாறு உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகலாம். எனவே இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கியத்திலும் உணவு பழக்க வழக்கங்களிலும் சற்று கூடுதல் கவனம் ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் பல விஷயங்கள்ல ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக பெற்று தருவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறார். அதே போன்று விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் புரட்டாசி மாதம் துவங்கிய சில தினங்களிலே மிக வலுவாக ஜென்மத்தில் உச்சம் பெற போகிறாருங்க. ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அவர் உச்சம் பெறுவதால் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த புரட்டாசி மாதத்தில் உண்டு. இந்த மாதத்தின் இறுதியில் அவர் வலுவாக தனஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் முழுவதுமே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதியான புதன் வலம் வர போகிறார். அதோடு மட்டுமல்லாது சூரியனால் ஏற்படக்கூடிய சில சிரமங்களை தவிர்த்து பொது ஆதித்ய யோகத்தின் காரணமாக நன்மை நிறைந்த நிகழ்வுகளாக மாற்றுவதற்கான சூழலையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பாருங்க. எனவே பல வகையில நன்மை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. சுக்கிரன் வலுவாக நீட்ச நிவர்த்தி பெற்று இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே மிக வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திற்குள் சஞ்சரிக்க போகிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இதைவிட இந்த மாதத்தின் இறுதியில் செவ்வாய் கர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இதுவும் மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் 29ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் பெறுகிறாருங்க. அது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட பெரிய அளவிலான பாதிப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் நிச்சயம் இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு. குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில்தான் குரு பகவான் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் 29ஆம் தேதிக்கு பிறகுதான் வக்ரம் பெறுகிறார். எனவே குரு பகவானின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையும் முன்னேற்றமும் இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளான நல்ல வரன் கிடைத்து திருமண
திருமணம், வளகாப்பு, புத்திர பாக்கியம், புதுமனை புகுதல், காதுகுத்து என பல்வேறு வகையான சிறப்பான நிகழ்வுகளை இந்த தருணத்தில் செமையாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பல சிக்கல்களை விலக்கி விடுகிறாருங்க குரு பகவான். எனவே நீங்கள் வியக்கத்தக்க வகையில நல்ல அதிரடியான மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக உறவுகளிடையே ஏற்படக்கூடிய மன வருத்தம், சங்கடம் போன்றவை நீங்கி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சொந்தமாக வீடு, நிலம், வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அசூர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக அமைகிறது என்பதை தெள்ளத் தெளிவாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் பல கிரக நிலைகள் இந்த மாதத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை அத்தனை கிரகங்களின் மீதும் பதிகிறதுங்க. குறிப்பாக கேது, சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன் என பல கிரக நிலைகளின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் பல அதிரடியான நன்மை நிறைந்த வியக்கத்தக்க வகையிலான மாறுதல்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு குருவினுடைய சுப பார்வை ஜென்ம ராசியில் படும்போது பல கிரக நிலைகளை வலுப்படுத்தக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய வகையில் கூட சில அதிரடியான மாற்றங்களை கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக சனி பகவான் 6ல் சஞ்சரிக்கிறார். வக்ரம் பெற்றிருந்தாலும் இந்த மாதத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. எனவே சனி பகவானால் பெரிய அளவிலான சிரமங்கள் இல்லை. சனி பகவான் வக்ரம் பெற்றாலும் கூட பஞ்சமஸ்தானத்தை நோக்கிதான் நகர்கிறார். எனவே இந்த புரட்டாசி மாதத்தில் சனியின் அமைப்பு நல்ல உச்சபட்ச வளர்ச்சியை உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஜென்மத்தில் கேது, சூரியன் போன்ற கிரகநிலைகளும் ராசியின் உச்ச அதிபதியான புதனும் சஞ்சரிப்பதால் அதிரடியான வியக்கத்தக்க வகையிலான மாறுதல்கள் நிச்சயம் தொழில்துறையில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய கிளைகளை பல நாடுகளில் திறப்பதற்கான யோகமும் எதிர்பார்த்தபடி தொழில் ரீதியாக புதிய பணிகளை சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகையும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும். பல்வேறு வகையான தடைகள் விலகி தொழில்துறை, வியாபாரத்துறையில் உங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் பல புதிய ஒப்பந்தங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பல்வேறு வகையில அதிரடியான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் நீச்சம் அடைந்த நிலையில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் சில தினங்களுக்கு பிறகு மிக வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக விடிவு காலம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறையில் அதிரடியான பல வியக்கத்தக்க வகையிலான மாறுதல்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும். எனவே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைகிறது. நிதி சார்ந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். அரசியல் சார்ந்த பணிகளில் சனி, செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக செவ்வாய் இந்த
மாதம் முழுவதும் கர்மஸ்தானத்திலும் இறுதியில் லாபஸ்தானத்திலும் நுழைய இருக்கிறார். எனவே பல அதிரடியான வியக்கத்தக்க வகையிலான மாறுதல்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே நீங்கள் எதிர்பாராத பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களை அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மாணவ மாணவரின் கல்வி ரீதியான பணிகளில் ராசியின் அதிபதி ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பல வகையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். சிறப்பான முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வலுவான ஆற்றல் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே மிக சிறப்பாக வலம் வர போகிறாருங்க. எனவே கடன்களை ஓரளவுக்கு அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் தற்போது தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு என்பதை செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. எனவே சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகி சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது புரட்டாசி மாதத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், போராட்டங்கள், சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.